ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிவாஸ் டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் வீடியோக்கு ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்துட்டு உங்களோட மொபைல் மூலமாவே எப்படி கிரியேட் பண்றதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் வந்து கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்களோட யூடியூப் வீடியோக்கு தம்ப்நெயில்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன அப்ளிகேஷன் வந்து நீங்க ரெடி பண்றீங்க, மொபைல்ல எடிட் பண்றீங்களா இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல எடிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மொபைல்ல தான் என்னோட யூடியூப் வீடியோஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த தம்ப்நெயில் வந்துட்டு மொபைல் மூலமா எப்படி அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்றது எல்லாமே இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சூப்பரான சேனலை பத்தி பார்த்தலாம். சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜி ஜாய்ஸ் வியூஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே சமைச்சு அதை இவங்களே சாப்பிட்டு யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்றத பார்த்தாலே நமக்கே ஆசையா இருக்கு. ஒரு சூப்பரான வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் சேனல். ஸோ சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம எல்லாருமே விசிட் பண்ணி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணுங்க. அப்பதான் இந்த சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்க சேனலே நம்ம சேனல்ல பெய்டு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9363043844 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. மொபைல் மூலமா யூடியூப் தம்ப்நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே ஒரு டெமோ வீடியோ மூலமா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களோட மொபைல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு பிக்சல் ஆப் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்றேன். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நாலாவதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணினா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாவதா பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணினா இல்லை கஸ்டம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை வந்து கிளிக் பண்ணினா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் சைஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கலருங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த கலருங்கிறத கிளிக் பண்ணினா இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலர் பேக்ரவுண்டில் கூட நீங்கள் தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2-3 கலர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி பேக்ரவுண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும் பாருங்க. ஸோ ஃபோட்டோஸ் இருக்கும், கூகுள்லேருந்து ஏதாச்சும் பேக்ரவுண்ட் வச்சிருந்தா கூட அதை கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதுலேயே. ஸோ இந்த இமேஜஸ்ங்கிறது கிளிக் பண்ணால் கூட இதில் கூட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரெட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலர் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணி கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிக் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இந்த டிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. ஸோ அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி உங்களோட கேலரி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேலரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் உள்ள எல்லா ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில். ஸோ ஃபோட்டோ ஆட் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாகிக்கிறேன் ஃபோட்டோவை. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நான் வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இல்லை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். ஸோ எனபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கும் பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் ஆட் பண்ணால் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6ல் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக வேறு லெவலில் வந்துட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரேட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஹவு டு கிரேட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணி இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இல்லை ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான இங்கிலீஷ் ஃபாண்ட் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்டைலிஷ் ஃபாண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் இந்த பிக்சல் ஆப் அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்க ஒரு ஃபாண்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ தான் ஹவு டு கிரேட் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இல்லை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பேக்ரவுண்டில் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 10 கொடுத்தா தான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படியே அந்த ஸ்ட்ரோக்குக்கும் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் பார்க்க வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஹவு டு கிரேட் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து டைப் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இல்லை டெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹவு டு கிரேட் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ தம்ப்நெயில் இருக்குது தெரியுமா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து செட் பண்ணிவிட்டேன். அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இல்லை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணி ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரோக் என்ன கலர் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து நான் கொடுக்குறேன் ஸ்ட்ரோக்கில். ஸோ தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ தம்ப்நெயில்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டேன். திரும்ப அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன் மொபைல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். இன் மொபைல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதே ஃபாண்ட் தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். திரும்ப மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இன் மொபைல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணதை இந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து நான் பிளாக் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரோக் வந்து 10 கொடுக்குறேன். ஸோ 10 கொடுத்துட்டேன். ஸோ 10 கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் லோகோவை வந்து ஆட் பண்ண போகிறேன். அந்த யூடியூப் லோகோ வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரம் கேலரின்னு இருக்க ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேலரியிலேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லோகோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ யூடியூப் லோகோ வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஹவு டு கிரேட் ஏ தம்ப்நெயில் இன் மொபைல் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ யூடியூப் லோகோ வந்து இப்போ இந்த இடத்துல செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அட்ராக்டிவாக. ஸோ அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த யூடியூப் லோகோக்கும் ஸ்ட்ரோக் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு பென்சில் ஐக்கானு ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபாண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து ஒரு ஃபாண்ட் ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு சொல்லி நான் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீன் கலர் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்தா தான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரோக் ஆன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பிளாக் ஸ்ட்ரோக் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ 10 கொடுக்குறேன். ஸோ 10 கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்தமாரி தான் அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் அப்ளிகேஷனில் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை கஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கொடுங்க. ஸோ அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கேலரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹச்டியில் ஒரு சூப்பரான வேற லெவல் தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.